श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्यगुरुवर्यमहं प्रपद्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे। कुम्भे पुनर्वसो जातं केरळे चोळपट्टने कौस्तुभांशं ताराधीशं कुलशेखरमाश्रये। पुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं सरसा वन्दे राजानं कुलशेखरम्। ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய பொன்னான திருநக்ஷத்திரம் மாசி மாதம் புனர்வசு திருநக்ஷத்திரம். இன்றைய தினத்தில் ஆழ்வார்களுள் மணியான குலசேகர ஆழ்வார் அவதரித்த திருநக்ஷத்திரம். பெரியோர்கள் பெருமாளை அறியாதார் பெருமாளை அறியாதார் அப்படின்னு சொல்லியிருக்கார். முதல்ல சொன்ன பெருமாள் அப்படிங்கிறவர் குலசேகர பெருமாள். இந்த குலசேகர பெருமாளை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கலையோ அவர்கள் பெருமாளான ராமனெம்பெருமான் தசரத சக்கரவர்த்தியான ராமனெம்பெருமானை அறியாதவரே என்று இந்த வாக்கியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இவர்கள் இருவருக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவதரித்தது எந்த குலம் அப்படின்னு பார்த்தா, ராஜாவினுடைய குலத்தில் அவதரித்தார் குலசேகர பெருமான். ராமனெம்பெருமான் அவரோ சூரியகுலமான அந்த ராஜகுலத்தில்தான் அவதாரம் செய்தார். அடுத்ததா திருநட்சத்திரம் அதை எடுத்துட்டாலும் ரெண்டு பேரோட திருநட்சத்திரமும் ஒன்றாக இருக்கின்றது, புனர்வசு திருநட்சத்திரம். இந்த ஒற்றுமைகளோடு இருவருமே ஆராதன பெருமாளாக நம்பெருமாளை கொண்டிருந்தனர். எல்லாருக்கும் தெரியும், ராமனெம்பெருமான் அந்த சூரியகுலத்தில் வந்தவா எல்லார்களையும் அவர்களை ஒற்றி நம்பெருமாளை ஆராதன பெருமாளாக கொண்டிருந்தார். அதுதானே விபீஷணனிடம் கொடுத்தனுப்ப உபய காவேரிக்கு நடுகே எம்பெருமான் இன்றும் எழுந்தருளியுள்ளார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். குலசேகர பெருமானுக்கும் நம்பெருமாள் தான் ஆராதன தெய்வமாக இருந்துள்ளது. இப்படிப்பட்ட ஒற்றுமைகள் இருவருக்கும் உண்டு. இந்த ஒற்றுமைகளோடு குலசேகர பெருமாள் பெருமாளான ராமனெம்பெருமானான தசரத சக்கரவர்த்தி திருமகனான ராமனெம்பெருமான் மீது தீராத காதல் கொண்டிருந்தார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரத்தினை பார்க்கும்போது நமக்கு தெள்ளத் தெளிவாக பார்க்க முடிகின்றது. குலசேகர பெருமாள் கேரள தேசத்தில் கொள்ளிநகர் வஞ்சிக்களம் சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் மாசி மாதம் புனர்வசு திருநக்ஷத்திரத்தில் எம்பெருமானின் கௌஸ்துப அம்சமாக அவதாரம் செய்தார் குலசேகரன் என்று அவருடைய திருநாமம் இருந்தது. இதனை அவருடைய தனியன் நமக்கு தெளிவாக காட்டிக் கொடுக்கின்றது. மேலும் எவருடைய தலைநகரிலே தினந்தோறும் ரங்க யாத்திரை முழங்கப்படுகின்றதோ, தினந்தோறுமே ரங்க யாத்திரை முழங்கப்படுகின்றதோ அத்தகைய குலசேகர பெருமாளை அடியேன் தலை வணங்குகின்றேன் அப்படின்னு அவருடைய தனியன் நமக்கு தெளிவாக அவர் அவதரித்த திருநக்ஷத்திரத்தை பற்றியும் அவர் வாழ்ந்த திருவஞ்சிக்களத்தில் தினமும் ரக யாத்திரை
மேற்கொண்டார் என்பதை பற்றியும் தெளிவாக காட்டுகின்றது. அப்படிப்பட்ட குலசேகர பெருமாளுடைய வாழி திருநாமத்தினை கொண்டு அதில் கூறப்பட்ட சம்பவங்கள் எப்படி சுவாரஸ்யமாக நமக்கு அவருடைய சரித்திரத்தினையும் அவர் எப்படி பாகவத ஆச்சாரிய 3 பேருடைய கைங்கரியத்திலும் இருந்தார் அப்படிங்கிறத நாம் ஒரு சில விஷயங்களை கொண்டு தெளிவுறலாம். குலசேகர பெருமாளுடைய வாழி திருநாமம் அஞ்சனமா மலைப்பிறவி ஆதரித்தோன் வாழியே, அணியரங்கர் மனத்தூணை அடைந்துய்ந்தோன் வாழியே, வஞ்சிநகரந்தன்னில் வாழ வந்தோன் வாழியே, மாசிதனில் புனர்பூசம் வந்துதித்தான் வாழியே, அஞ்சலனக் குடப்பாம்பிலங்கையிட்டான் வாழியே, அனவரதமி ராமகதை அருளுமவன் வாழியே, செஞ்சொல் மொழி 105 செப்பினான் வாழியே, சேரலர்கோன் செங்கமலத் திருவடிகள் வாழியே. இப்போ ஒவ்வொரு வரியிலையும் அழகாக அவருடைய சரித்திரத்தில் நடந்த விஷயங்கள் நமக்கு காட்டப்படுகின்றது. ஒரு ஆழ்வார், ஒரு ஆச்சாரியன், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை வாழி திருநாமங்கள் சேர்க்கப்பட்டு பெரியோர்கள் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துள்ளார்கள். இல்லை, முதல் வாக்கியத்தில் வரக்கூடிய அஞ்சனமா மலைப்பிறவி ஆதரித்தோன் வாழியே. குலசேகர பெருமான் திருமலை யாத்திரை செல்லுகின்றார். யாத்திரைனாவே திருமலை தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்தில் வரும். அப்படிப்பட்ட திருமலை யாத்திரைக்கு சென்று எம்பெருமானை தரிசனம் செய்கின்றார். நான் சேவிக்கிறார். சேவிச்சதுக்கப்புறம் பெருமாளுக்கும் குலசேகர பெருமாளுக்கும் ஒரு சம்பாஷணை நிகழ்கின்றது. 2 பேரும் பேசுகிறார். பெருமாள் குலசேகர பெருமாள் கிட்ட பேசுகிறார், ஸ்ரீனிவாசன். அப்படி என்ன பேசினார், குலசேகர பெருமாள் அதற்கு என்ன பதில் கொடுத்தார் அப்படிங்கிறது தான் அழகாக குலசேகர பெருமானே நமக்கு பிரபந்தத்தில் காட்டி கொடுக்கின்றார். அது என்னன்றத அதைத்தான் இந்த முதல் வழி நமக்கு தெளிவுறுத்துகின்றது. எல்லாருக்குமே திருமலைக்கு சென்று பெருமாளை சேவித்தால் அங்கிருந்து வரணும்னே நமக்கு எண்ணமே வராது. அங்கேயே தங்கிடலாமே, அங்கேயே ஏதாவது இருக்கலாமே அப்படின்னு தோணும். அதுதான் குலசேகர பெருமாளுக்கும் தோணித்தான். முதல்ல என்ன சொல்கிறார், ஆஹா, இப்படிப்பட்ட இயற்கையும் இப்படிப்பட்ட தெய்வீகம் கமழக்கூடிய இந்த இடத்தில் நான் இங்கே இருக்கணுமே, அதனால் வேங்கடத்து கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே அப்படிங்கிறார். இங்கே பெருமாளே, நான் இங்கேயே இருக்கேன், இங்கே ஏதாவது ஒரு கொக்கு, அதுவும் குனிந்த கொக்கு, அதுவும் எங்கே, வேங்கடத்து கோணேரி, அதாவது சுவாமி புஷ்கரணியில் இருக்கக்கூடிய ஒரு பறவையாக கொக்காக அந்த வளைந்து இருக்கும். ஏன் வளைந்து இருக்கும்னா, நமக்கும் அந்த பக்தியில் வளைந்து குறுகி பெருமானிடம் தண்டன் சமர்ப்பிக்க வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாத்பரியத்தில் ஒரு பறவையாக இருக்கணும், கொக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் பெருமாள் சொன்னாராம், ஓ கொக்கா பறக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்படி பறந்துனா என்ன ஆகும் தெரியுமா, யாருன்னா அடித்து ஏதாவது இப்போ ஓட்டினா ஓடி போயிடுவேன், உனக்கே வேறு ஏதாவது எண்ணம் தோணும், ஒரு பறவை இங்கே இருக்கும், இங்கே இருந்து வேறு எங்கேயாவது பார்க்கும், உடனே பறந்து போயிடுவியே அப்படிங்கிறார். அப்போது குலசேகர பெருமான், ஆமாம் சுவாமி, நீங்கள் சொல்கிறது சரிதான், அதனால் எனக்கு பறவையாக வேண்டாம், என்ன சொல்கிறேன், திருவேங்கடத்து சுனையில் மீனாய் பிறப்பேனே, அது மீனாவது பிறக்கணுமே, அப்படிப்பட்ட பிறக்கிறேன், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பண்ணுங்கோ அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்கிறார். பெருமாள் என்ன சொல்கிறார் மறுபடியும், ஓ மீனாக பிறக்க விரும்புகிறியா, மீன் என்ன எவ்வளோ நாள் வாழ்ந்துடும், கொஞ்ச நாள் தான் வாழும், அது இல்லாமல் புஷ்கரணி கோடை காலத்தில் வற்றி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அப்போது என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்குறாரு. அச்சோ, ஆமாம், நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கணுமே, மீனாக பிறந்தா சரியாக வராது, சரி வேங்கட கோந்தானுமிழும் பொன்வெட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆனேனே. ஒரு பொன்வெட்டில், இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம், பெரிய அந்த ஆளுமை பண்ணக்கூடியவர்கள், நாட்டாமைகள், அதெல்லாம் பொன்வெட்டில் உமிழக்கூடியவர்கள், தன்னுடைய எச்சிலை உமிழக்கூடியவர்கள்,
அந்த மாதிரி எம்பெருமான் பொன்வட்டில் பண்ணுறாராம். வேங்கடக்கோன் தான் உமிழும், அந்த வேங்கடக்கோன் தான் உமிழக்கூடிய அந்த பொன்வட்டில் பிடித்து, அந்த பொன் வட்டிலை பிடிக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். திருமலைனாவே தெரியும், எக்கச்சக்கமான பக்தர்கள் கூட்டம். எங்கே பார்த்தாலும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக நிறைய கூட்டமாக இருக்கா. அந்த கூட்டத்துக்கு நடுவில் என்ன அந்த பொன்வட்டில் பிடிக்கக்கூடியவர் ஒதுங்க ஒதுங்கு அப்படின்ட்டு பெருமாள் கிட்ட போக முடியும். அதனால் அந்த மாதிரி பொன்வட்டில் பிடிக்கக்கூடியவனா நான் இருக்கிறேனே அப்படின்னு பெருமாளை பார்த்து குலசேகர பெருமாள் கேட்குறார். அது என்ன? ஒரு பதவி. அந்த பதவி எந்த நேரத்துலையும் மாறி போகலாம் இல்லையா? அதனால் அந்த பணியாளர், ஒரு பணியாளர் இருக்காருன்னா அந்த பணியாளருக்கு எவ்வளோ நாள் அந்த பணியிலே இருப்பார்? மாறிடுவார், வேறு வேலை கொடுத்துருவா. அப்படி என்ன பண்ணுவே அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். அப்போ கேட்டேன், ஆமாம் அதே மாதிரி ஆனால் என்ன பண்ணுறது? சரி அதே மாதிரி வேண்டாம். பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்து செண்பகமாய் நிற்கும் தவமுடையேனாவேனே அப்படின்னு ஒரு செண்பக மரமாக இருந்து, ஏன்னா பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம்னா பிடிக்கும், புஷ்பம் தான் ரொம்ப பிடிச்சது. அப்படிப்பட்ட செண்பக மரம், நன்னா மனம் வீசக்கூடிய அந்த செண்பக மரமாக நான் இருக்கின்றேன். ஓ மலரா? அந்த மலருக்கு எவ்வளோ நாள் வாழ்நாள்? சின்னது மரமாக இருக்க, நீ செண்பக மரமாக இருந்தேன்னா எத்தனை நாள் வச்சுப்பா? யாராவது வந்தான்னா அரசாங்கத்தில் திடீர்னு ஏதாவது சட்டம் போடுவா, இந்த மரம் இங்கே இருக்கக்கூடாது, வெட்டிடுங்கோ அப்படின்ட்டுவா. அப்படி வெட்டிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு பெருமாள் இப்போ குலசேகர பெருமாளை கேட்குறார். அப்போ அப்படியா? ஆமாம், அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கே. அப்போது வேண்டாம் என்ன கேட்குறார் மறுபடியும்? தென்னாதெனாவென்னு வண்டு முரல் திருவேங்கடத்துள் அன்னனைய பொற்குவடாம் அருந்தவத்தனாவேனே. அதாவது ஒரு சிகரம், அங்கே இருக்கக்கூடிய அதுவே சிகரம், 7 சிகரங்கள். அந்த சிகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல், உணர்ச்சியற்ற ஒரு கல்லாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த கல்லாக இருந்து நான் பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கேன், அங்கேயே அந்த மலையிலேயே இருக்கேன், மலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லாக ஆகிறேன் அப்படின்னு கேட்கிறார். அப்போ சொல்கிறாராம் பெருமாள், ஓ கல்லாகணும்னு நினைக்கிறியா? இந்த கல்லை வேறு எங்கேயாவது எடுத்துன்னு போகலாம், எங்கேயாவது கோவில் கட்டுறதுக்கு எடுத்துன்னு போகலாம், இல்லை அந்த கல்லே உடஞ்சி மண்ணாக மாறலாம். அப்போ என்ன பண்ணுவே அப்படின்னு பெருமாள் கேட்கின்றார். அப்போது குலசேகர பெருமாளை பார்த்து சொல்கிறாராம், ஆமாம் அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கே. அப்போனா வேண்டாம், அப்படி வேண்டாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? திருவேங்கடமலையில் காணாராய்ப்பாயும் கருத்துடையேன் ஆவேனே. ஒரு காட்டாறு, ஒரு ஆறாவரன், அந்த ஆறாக நான் மாறிடுறேன். அப்போது எப்போவுமே ஆறு கொட்டிகிட்டே ஜலம் கொட்டிகிட்டே இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப கைங்கரியமும் பண்ணலாம், அவளோட தாகத்தையும் தீர்க்கலாம் அப்படின்னு ஆறாக இருக்கேன் அப்படின்னு கேட்கிறார். பெருமாள் சொன்னாராம், ஆறு எல்லா காலத்துலேயும் வராதே, கோடை காலத்தில் வறண்டு போயிடுமே, புஷ்கரணியும் வறண்டு வர்றதே, அதே மாதிரி ஆறு வறண்டு போயிடுதுன்னா என்ன பண்ணுவ நீ அப்படின்றார். இப்போ குலசேகர பெருமான், ஆமாம் ஆறுனா வறண்டு போயிடுமே, சரி ஆறு வேண்டாம். அப்போ என்ன கேட்குறார் மறுபடியும்? திருவேங்கடமலை மேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேன் ஆவேனே. ஒரு பாதை, பக்தர்கள்லாம் நடந்து வருவா, அவர்களுடைய பாத தூளிகள் மீது என் மீது படும், அவர்கள் என் மீது நடக்கட்டும், அந்த நடைபாதையாய் நான் இருக்கின்றேன் அப்படின்னு கேட்கின்றார். அதுலேயும் குறைபாடு இருக்குது. பெருமாள் சொல்கிறார், இன்னைக்கு இந்த பாதை இருக்கும், அடுத்த நாள் இன்னொரு பாதை இருக்கும். நம்மளே பாருங்கள், நகரத்தில் போயின்னு இருப்போம், இதை ஒரு வழிப்பாதைன்னு வா, திடீர்னு 2 வழிப்பாதைன்னு வா, மாற்றிகிட்டே இருப்பா. அப்படி இருக்கும்போது பக்தர்கள் வராமல் போகிறதுக்கு வேறு வழியாக போயிட்டா என்ன பண்ணுவேன்? பக்தர்களே வரலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கின்றார். அப்போது தான் இந்த குலசேகர பெருமாள் மற்றொரு உபாயத்தினை கூறுகின்றார். என்ன உபாயம்னா, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே. நான் என்ன பண்ணுறேன்? உன்னோட கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த படியாக மாறிடுறேன், அந்த பாக்கியத்தை கொடுத்துறேன். அங்கே இருந்தனா என்ன ஆகும்? பக்தர்களோட கால் பாதங்களும் படும், பாத தூளிகள் படும், எப்பவும் உன்னை பார்த்துட்டே இருக்கலாம். மீதியெல்லாம் பிறந்தா கூட பார்க்க முடியாது, நான் வெளியில் தான் இருக்கணும், திருமலையில் தான் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி நான் படியாக இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? உன்னை பார்த்துட்டே இருப்பேன், பக்தர்களோட பாததூளிகளும் படும், அப்படிப்பட்ட பாக்கியம் அப்படின்ட்டு குலசேகர பெருமானை கேட்கின்றார். அதனால தான் இன்றும் பெருமானுடைய அந்த முதல் படிக்கு குலசேகரப்படி அப்படின்ற ஒரு பெயர் எல்லா திவ்ய தேசங்களிலும் முற்றிலுமாக வழங்கப்படுகின்றது. மேலும் அதுவும் திருமலையில் இதற்கு குலசேகரப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு வழக்கமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்றதை நம்ம பார்க்கின்றோம். இப்போது பெருமாள் படியாகணுமா? சரி, ஆனால் பெருமாள் கேட்கின்றார், அதுவும் ஒரு அச்சேதனம் தானே, அதற்கு அறிவெல்லாம் இல்லையே,
அது பெருமாளை பார்த்து எப்படி ரசிக்கும்? ரசிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த படியை என்ன பண்ணுவா? ஒரு நாள் இந்த படி வேண்டாம், வேற படி வைக்கிறேன் அப்படின்னு மாற்றிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறார். அப்போ தான் குலசேகர பெருமானுக்கு பெருமான் ஏன் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லின்னு இருக்காரே அப்படின்றது புரியுறது. பெருமானுக்கு அவருடைய திருவுள்ளத்தில் என்ன இருக்கின்றது, அதைத்தானே நம்ம பண்ணணும். எப்போ ராமன் எம்பெருமான் காட்டிற்கு போகிறார், லக்ஷ்மணன் என்ன செய்தான்? நானும் கூட தான் வருவேன், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது மட்டுமே எனக்கு குறிக்கோள், அதற்காகவே நான் இருக்கின்றேன் அப்படின்னு பெருமாள் கூடவே போனார். பெருமாளோட திருவுள்ளம் என்ன இருந்ததுன்னெலாம் கேட்கல. அவரோட திருவுள்ளத்தை உணர்ந்து அந்த திருவுள்ளத்திற்கு ஏற்றாற்போல் நடக்கணுமா அப்படின்னா நடக்கலை. நான் கைங்கரியம் பண்ணுவேன், பிடிவாதம் பிடித்து கைங்கரியத்திற்காக பெருமாளுடன் சென்றார். சீதையை பார்த்தா சீதையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் பலவித தர்மங்களை கூறி பெருமானுடன் சீதை பிராட்டி சென்றாள். அடுத்ததாக யார் தான் பெருமாளோட திருவுள்ளத்தை சரியாக புரிந்து கொண்டு நடந்தார்கள் அப்படின்னு பார்த்தா பரதனா அப்படின்னா, பரதன் ஓரளவுக்கு கேட்டான். கிட்ட பொருளாக இருந்து பெருமானை கூப்பிடுகின்றார், நீங்கள் வந்துருங்கோ, ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கோங்கோன்னு. ஆனால் பெருமாள் வர முடியாது, பலவித தர்மங்களையும் காரணங்களையும் கூறி பரதனை திருப்பி அனுப்புகின்றார். நீதான் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறார். ஆனால் பரதன் ஏற்றுட்டானா? இல்லை, அவன் ஏற்றுக்கலை. நந்தி கிராமத்திலே இருந்துட்டு நான் ராஜ்ய பரிபாலனை பண்ணுறேன்னு நானே வழிய ஒரு சாதாரண தரையில் படுத்து கொண்டு ஒரு ரிஷிமுனிகளைப் போல தான் வாழ்ந்தான். முழுமையாக கேட்கலை. பெருமான் சொன்னதை கேட்டான், ஆனால் முழுமையாக கேட்கவில்லை. அப்போ யார் தான் சொன்னதை முழுமையாக கேட்டா அப்படின்னு பார்த்தா பாதுகாதேவி மட்டும்தான் பெருமான் திருவுள்ளத்தில் என்ன இருந்ததோ அதை அப்படியே கேட்டாள். அப்படிங்கிறது ராமாயண சரித்திரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிகின்றது. அது குலசேகர பெருமாளுக்கு இப்போ தோணித்து. என்ன சொல்கிறார்? செம்பவள வாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. பெருமானே, இப்போது நான் ஏதாவது சொன்னால் அதில் ஏதோ குறைகள் தான் இருந்துகிட்டே இருக்குது. நான் எப்போவுமே நிறைவாக நினைக்க முடியாது, நாம் யாருமே நினைக்க முடியாது. அதுதான் பெருமாள்கிட்ட போய் கைங்கரியம் பண்ணுவது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. கைங்கரியத்தை தான் கேட்கணும், பெருமாளை தான் கேட்கணும். நம்ம எதையோ கேட்டுருக்கோம். ஆனால் பெருமானுக்கு என்ன தர வேண்டும், எந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் நன்னா தெரியும். அதனால் என்ன சொல்கிறார் இப்போ பெருமான்? உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதையாவது ஆகணும், ஆனால் உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் தான் எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம்னு ஆண்டாள் சொன்னது மாதிரி எதையாவது இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு கைங்கரியத்தில் உங்கள் கூடவே உங்கள் திருமலையிலேயே நான் இருக்க வேணும் அப்படின்னு கேட்டார். அப்படிங்கிறது இந்த சரித்திரங்கள் எல்லாமே நம்முடைய பிரபந்தத்தில் அவருடைய பெருமாள் திருமொழியிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் அவருடைய வாழி திருநாமத்தின் முதல் வரியாக அஞ்சனமா மலைப்பிறவி ஆதரித்தோன் வாழியே. அங்கே மலையாக இருக்கணும், மலையில் இருக்கக்கூடிய கல்லாக இருக்கணும் அப்படின்ற அந்த அஞ்சனமா மலையினுடைய அந்த கல்லாக இருப்பதற்கு ஆதரித்தவன் வாழியே அப்படின்னு முதல் வரி நமக்கு அழகாக அவருடைய சரித்திரத்தினை காட்டி கொடுக்கின்றது. அடுத்ததா அணியரங்கர் மனத்தூனை அடைந்துய்ந்தோன் வாழியே. அணியரங்கர் மனத்தூன் என்னது அப்படின்னு பார்த்தா நம்பெருமாளுடைய திருவரங்கம். அங்கே நம்பெருமாளை சேவிக்க போனோம்னா நம்பெருமாளுக்கு முன்னே 2 தூண்கள் உள்ளன. அந்த தூண்களுக்கு திருமணத்தூண் அப்படின்னு பெயர். குலசேகர ஆழ்வார் அந்த தூணை அடைந்துய்ந்தார் அப்படிங்கிறது இந்த வரியில் நமக்கு காட்டக்கூடிய சரித்திரம். அது என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய தனியன்லும் பார்த்தோம். அவர் என்ன பண்ணார்? புஷ்யத்தே ஒவ்வொரு நாளும் ரங்க யாத்திரை மேற்கொண்டார் அப்படிங்கிறது அந்த தனியனில் காட்டப்படுகின்றது. அப்படி என்ன தினமுமே ரங்க யாத்திரையா எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவருடைய அரசவை முதல் தனியன்லே பார்த்தோம். அவர் ராஜகுலத்தில் அவதரித்தவர் ராஜா. அந்த ராஜா தன்னுடைய அரசவையில்
எல்லா பக்தர்களாக நிரம்பி வழிகிறா. அவருக்கோ ரங்க யாத்திரை மேற்கொள்ள வேணும் அப்படின்னு ரொம்ப ஆவல். நம்பெருமாளிடத்தில் குலசேகர ஆழ்வாருக்கோ தீராத காதல். எப்படியாவது பெருமாளை போய் சேவிக்கணும், ஸ்ரீரங்கத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு யாத்திரை கிளம்புகிறார். அங்கே மந்திரிகள் இருக்கா. என்ன பண்ணுறா? அச்சோ, இவர் பெருமாள் மீது பைத்தியமாக இருக்கார். ஸ்ரீரங்கத்துக்கு போனார்னா நமக்கு ராஜா திரும்ப கிடைக்க மாட்டார். அதனால் ஏதாவது பண்ணி நாம் ராஜாவை இங்கேயே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு அந்த மந்திரிகள்லாம் நினைக்கிறா. என்ன பண்ணலான்னு பார்த்தா, குலசேகர ஆழ்வாருக்கு பாகவத கைங்கரியத்தில் மிகுந்த ஈடுபாடு. அதனால் என்ன பண்ணுறானா, அவர் கிளம்புறார், காத்தால் கிளம்புறார். நாம் இன்னைக்கு திருவரங்கம் சென்று பெருமானை சேவிக்க வேணும் அப்படின்னு கிளம்புறார். கிளம்பும்போது என்ன ஆறுது, எதிர ஒரு அதிதி வரா, பாகவதன். அதிதியாக வரும்போது, ஆஹா, அதிதி சத்காரம் தானே நமக்கு உயர்ந்த தர்மம், அதனால் நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு ரங்க யாத்திரையை மறுநாளைக்கு ஒத்து வைத்து விட்டு அந்த பாகவத கைங்கரியத்தில் ஈடுபடுகின்றார். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு நாள் எப்படியோ முயற்சி பண்ணி வெளில வந்துட்டார், திருவரங்கத்தை அடைந்து விட்டார். அங்கே வந்த உடனே பெருமாளை இப்போ தான் சேவிக்கிறார். அவருடைய அழகு, அந்த திருவரங்கத்தின் அழகு, உள்ளே போய் அவனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு அவனுடைய திருக்கண்களுடைய அழகும் திருமுகத்தின் அழகையும் திருவடியின் பலத்தினையும் அவனுடைய திருமேனியும் கண்டு மிகவும் அப்படியே மயக்கத்தில் இருக்கார். ஆண்டாள் பாடும்போது பெருமான் தன்னுடைய கடாட்சத்தினை எப்படி கொடுக்க வேண்டும், செங்கன் சிறு சிறிதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணும், பெருமான் மொத்தமாக திறந்து கண்ணை திறந்து மொத்த கடாட்சத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்தால் நம்மால் தாங்க இயலாது. அதனால தான் ஆண்டாள் அழகாக சொல்கிறா, செங்கன் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய அந்த திருக்கண்கள், தாமரை மாதிரியான அந்த திருக்கண்களை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு அருள் செய்வாயாக. மொத்தமாக கொடுத்தனா எங்களால் தாங்கக்கூடிய பலம் சக்தி எங்களிடம் இல்லை அப்படிங்கிறது ஆண்டாள் சொல்கிறா. அதே தான் இங்கேயும் நடக்கிறது. குலசேகர ஆழ்வார் பெருமாள்கிட்ட போகிறார். அங்கே போய் நம்பெருமாளை சேவிக்கின்றார். அப்போ என்ன பண்ணுறார், பெருமாளுடைய கடாட்சம், அவருடைய திருக்கண் பார்வை என்ன பண்ணுறதான், ஒரு காட்டாறு மாதிரி வரதான் அவர் மேலே. தாங்க முடியல குலசேகர ஆழ்வார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்து அந்த திருமண தூண்களை பிடித்து கொண்டார். ஏன்னா ஒரு காட்டாறு நம்ம வருதுன்னா என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஏதாவது ஒன்றத்தை பிடிச்சிட்டு நம்ம நிற்கிறதுக்கு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் குலசேகர ஆழ்வார் அந்த திருமண தூண்களை பிடித்து கொண்டார். ஏன்னா பெருமாள் கடாட்சிக்கிறார், ஒரு காட்டாறு வரா மாதிரி வருது கடாட்சம். அப்போது அந்த திருமண தூண்களை பிடித்து கொண்டார். அதைத்தான் இந்த 2வது வரியில் அழகாக நமக்கு அந்த சரித்திரத்தை காட்டி கொடுக்கப்படுகின்றது. என்ன சொல்கிறா, அணியரங்கர் மனத்தூணை அடைந்துய்ந்தோன் வாழியே. திருவரங்கத்திற்கு அங்கு நம்பெருமாளை சேவித்து அவருடைய திருக்கடாட்சத்தினை தாங்குவதற்காக அவர் கடாட்சிக்கிறார், காட்டாறு மாதிரி. அதை தாங்குவதற்காக அந்த திருமண தூணை அடைந்து உய்ந்தவன் வாழியே அப்படின்னு குலசேகர ஆழ்வாரை வாழ்த்துகின்றோம். வஞ்சி நகரந்தண்ணில் வாழ வந்தோன் வாழியே. எங்கே குலசேகர ஆழ்வாருடைய அவதாரம் எங்கு நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தா திருவஞ்சிக்களம் அப்படிங்கிறது அதுதான் இந்த வரியில் காட்டப்படுகின்றது. மேலும் அந்த அணியரங்கர் மனத்தூணை அடைந்துய்ந்தோன் வாழியேன்றது எந்த இடத்துல திவ்ய பிரபந்தத்தில் காட்டப்படுறதுன்றதையும் நம்மால் அனுபவிக்க முடியும். எங்கன்னா, இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துந்தி அணிபனமாயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனென்னும் அணிவிளங்கு முயர்வெள்ளை யானை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் எண்ணுகளோ கழிக்கும் நாளே அப்படின்னு அவரே இதை குறிப்பிடுகின்றார். மேலும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று வாயார எண்ணுகளோ வாழ்த்தும் நாளே, அதுலேயும் எப்படி அவர் திருமணத்தூணை பற்றி கொண்டு
உன்னை வாழ்த்த முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டதை கொண்டு நம்மால் அந்த சரித்திரத்தையும் அறிய முடிகின்றது. அஞ்சனமா மலைப்பிறவி ஆதரித்தவன், அணியரங்கர் மனத்தூணை அடைந்துய்ந்தவன், வஞ்சி நகரந்தன்னில் வாழ வந்தோன், அடுத்ததா மாசிதனில் புனர்பூசம் அவதரித்தோன். அதுவும் யாரு? குலசேகர ஆழ்வார் மாசி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அல்லவா? அதைத்தான் இந்த வரியில் சொல்லப்படுகின்றது. அடுத்ததா அஞ்சலன குடப்பாம்பிலங்கையிட்டோன் வாழியே. இதுவும் ஒரு முக்கியமான சரித்திரம். குடப்பாம்பில் கையிட்டவன். பழங்காலத்தில் யாராவது தப்பு பண்ணுறா அப்படின்னா என்ன பண்ணுவாளாம்? அந்த தப்பு பண்ணுறவர்களுக்கு தண்டனை, அவள் தப்பு பண்ணாளா இல்லையா அப்படின்ற தண்டனையோடு அதை எப்படி நிரூபிப்பதுன்றதுக்கு ஒரு பெரிய குடம், அந்த குடத்துக்குள்ளே ஒரு கொடிய விஷப்பாம்பு விட்டுடுவாள். அந்த விஷப்பாம்பு அந்த பானைக்குள்ளேயோ அந்த குடத்துக்குள்ளேயோ இருக்கும். யார் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறதோ அவர் என்ன பண்ணணும்னா அந்த குடத்துக்குள்ளே கையை விடணும். கையை விட்டால் அங்கே பாம்பு எதுவுமே இவரை தீண்டாமல், விஷம் தீண்டாமல் இருந்தால் அவர் நிரபராதி. பாம்பு கடிச்சு கொடுத்தோன்னா அவர் குற்றவாளி, அவருக்கு உண்டான தண்டனை அந்த பாம்பே கொடுத்தாச்சு. அந்த வழக்கம் இருந்தது. இவர் ராஜா. இவரோ பாகவதர்கள் மீது ரொம்ப அதிகமான காதல் கொண்டுள்ளார். அவருடைய கைங்கரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அரசவைனா எப்படி இருக்கணும்? அப்படி இல்லை இவரோட அரசவை. எங்கே பார்த்தாலும் வைஷ்ணவர்களாக இருக்கா, எங்கே பார்த்தாலும் பாகவதர்களாக இருக்கா, யார் வந்தாலும் அதிதி சத்காரம் பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய அரசவை இப்போ இந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாமே வைணவர்களும் பாகவதர்களும் எல்லாம் நிரம்பி இருக்கா. மந்திரிகள்லாம் பார்க்குறா, என்னப்பா இது, எங்கே பார்த்தாலும் இவாளே இருக்காளே, நம்ம அரசவையா இது, இல்லை ஏதாவது மடங்களா அப்படின்னு அவளுக்கே தோன்றுறது. சரி, இதில் ஏதாவது பண்ணி இதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. என்ன பண்ணால் நிறுத்துவார்? ராஜாவுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பாகவதர்கள் தவறானவர்கள், அவர்கள் திருடுபவர்கள் அப்படின்னு ஒரு திருட்டு பட்டத்தை கட்டிடலாம். கட்டிட்டா என்ன ஆகும்? சரி, ராஜாவோ இவெல்லாம் திருடுறா, அதனால் ராஜ்யத்தில் வச்சுக்கக்கூடாது, அரசவையில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு துரத்திடுவார். அப்படின்றதுக்காக ஆராதன பெருமாள் நம்பெருமாள் பார்த்தோம். அந்த ஆராதன பெருமாளுடைய ஒரு ரத்தின அலங்காரம், ரத்தின மாலையினை எடுத்து என்ன பண்ணுறான்னா ஒளிச்சு வச்சு விட்றா. யார்? இந்த மந்திரிகள். இப்போ பார்க்குற அந்த ரத்தின மாலை காணும். அப்போ சொல்கிறா, இதை வேற யாரும் எடுத்துருக்க மாட்டா, ஒரு குறிப்பிட்ட இந்த பாகவதன் தான் எடுத்தான் அப்படின்னு மந்திரிகள் எல்லாரும் குற்றம் சாட்டுகின்றார். இப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பண்ணணும்? நிரூபிக்கணும். நிரூபிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு குடத்தில் விஷப்பாம்பை கொண்டு எடுத்துகிட்டு வருவா. அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களாக என்ன பண்ணணும்? அதுக்குள்ளே கையை விடணும். யாரெல்லாம் கையை விட்டு எதுவும் கடிக்கலைன்னா அவள் நிரபராதி, கடித்தா அவள் தண்டனை எடுத்துக்கணும், குற்றவாளி. குற்றம் சாட்டப்பட்டவர் பாம்பு, அந்த பாம்பு இருக்கக்கூடிய விஷப்பாம்பு இருக்கக்கூடிய அந்த குடத்தில் கையை விட வேணும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறதா? எப்போ அந்த மந்திரிகள்லாம் பாகவதர்கள் மீது குற்றம் சாட்டினார்கள், அப்போ என்ன பண்ணுறாருன்னா குலசேகர ஆழ்வார், ஆஹா, பாகவதன் எப்படி இதே மாதிரி பண்ணுவான்? பண்ணவே முடியாது. அவனுக்கு என்ன, எது மிகவும் விலை உயர்ந்தது? நமக்கெல்லாம் விலை வந்தது முத்துக்களும் தங்கங்களும் ஹாரங்களும். இதெல்லாம் பார்த்து ஆஹா, விலை வந்தது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பாகவதன் ஒரு வைணவன் என்ன நினைப்பான்? இருக்கிறதுலையே மிக மிக உயர்ந்த முத்து, உயர்ந்த ரத்தினம் எதுனா பெருமாள் தான். அந்த பெருமாளே கிடைச்சிட்டார். அந்த பெருமாள் கிட்ட தானே ஆசை இருக்கும். அவன் ஏன் இதிலெல்லாம் ஆசைப்பட போகிறான்? அதனால் ஆசைப்பட மாட்டான், அவன் பண்ணி இருக்க மாட்டான். அதனால் அவனை சந்தேகப்பட்டு அவனை குடப்பாம்பில், அந்த பாம்பு இருக்கக்கூடிய அந்த குடத்தினுள் கை வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லாத, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அந்த குடத்தை வாங்கி அந்த பாம்பு இருக்கக்கூடிய அந்த குடத்திற்குள் தானே கையை விட்டார். பாம்பு எதுவும் பண்ணலை. ஏன்னா அவர் தாங்க யாருமே தப்பு பண்ணலை. அப்போது அந்த பாம்புகளும் அந்த அளவுக்கு ஒரு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தது. தவறு செய்பவர்களை மட்டும்தான் கடிக்கும். இங்கே இது நடந்த உடனே அந்த மந்திரிகளுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. ஆஹா, இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அப்படிங்கிறது அவருடைய சரித்திரத்திலேயே இது காட்டப்படுகின்றது. அதைத்தான் இந்த வரியில் அழகாக
அஞ்சலன குடப்பாம்பிலங்கையிட்டான் வாழியே. அவர் அந்த குடம், பாம்பு இருக்கக்கூடிய குடத்தில் தன்னுடைய கையை வைத்தார். அவர் வாழியே அப்படின்னு இந்த வரி வாழ்த்துகின்றது. இந்த சரித்திரமானது மணக்கால் நம்பி அருளி செய்த அந்த பாசுரம் தனியனிலிருந்து தெளிவாக தெரிகின்றது. என்னதுன்னா, ஆரம் கெட பரநண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே அப்படின்னு மணக்கால் நம்பி குலசேகர பெருமானுடைய தனியனில் தெரிவிக்கின்றார். இந்த சரித்திரமும் இடம்பெறுகின்றது. அடுத்ததா, அனவரதமி ராமகாதை அருளுமவன் வாழியே. ஏற்கனவே பார்த்தோம், பெருமாளும் குலசேகர பெருமாளுக்கும் ஒற்றுமை உள்ளது. தன்னுடைய பிறந்த குலத்திலாகட்டும், தன்னுடைய திருநட்சத்திரத்தாகட்டும், ஆராதன பெருமாளாகட்டும், எல்லாரும் 2 பேருக்குமே ஒன்று தான். அதே மாதிரி ராமாயணத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் குலசேகர பெருமான். குலசேகர பெருமான் அந்த ராமாயணத்தை தினம் தினம் கேட்டுக்கொண்டே இருந்தார். யாரோ அந்த மந்திரி சபையில் எப்பவும் ராமகாதை காலக்ஷேபம் ஆயிண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ராமாயணத்தை திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருந்தார் குலசேகர ஆழ்வார். இந்த ராமகாதை சொல்லின்னு இருக்கா. அப்போது ஆரண்ய காண்டம், சூர்பனகை அவள் தோன்றதுனால ஒரு 14,000 ராட்சசர்கள் ஒரு புறம் இருக்கா. மற்றொரு புறத்தில் ராமனெம்பெருமான் எந்தவித துணையுமே இல்லை, ஒரு தனியாளாக போரிட்டு கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறது அந்த காலக்ஷேபத்தில் சொல்லின்னு இருக்கார். அதை கேட்ட உடனே குலசேகர பெருமானுக்கு ராமாயண காலக்ஷேபம் தான் கேட்டுன்னு இருக்கோன்றது மறந்து போய் ஆவேசப்பட்டு, ஆஹா, பெருமாள் தனியாக போரிட்டு இருக்காரா, அச்சோ அப்படி ஆகக்கூடாதே, என்ன இருக்குது, பெருமாளுக்கு கோபத்தில் அவர் கோபம் வருது. இப்போ குலசேகர பெருமானுக்கு எப்படி இதெல்லாம் நடக்கலாம், நாம் இதே மாதிரி இருக்கும்போது, அவர் ஆபத்தில் இருக்கும்போது நம்ம இங்கே மாதிரி கேட்டுன்னு இருக்கலாமா, உடனே எல்லா சேனையும் எடுங்கள், நம்ம போகலாம், எல்லாரையும் கூப்பிடுறார், வாங்க வாங்க போய் அவர் ராமபிரானுக்கு கூட இருந்து நாம் சேவகம் பெய்வோம். எப்படி ராமனெம்பெருமான் சேத்துவினை கட்டும்போது அணில் என்ன பண்ணித்தான், கடலில் போய் விழுந்து தீர்த்தமாடி அங்கேருந்து மணலில் புரண்டு அந்த மணலை எடுத்துன்னு போய் சேத்து மேலே தெளிச்சுது அப்படின்னு பார்க்குறோம். சின்ன கைங்கரியம்தான். ஆனால் பெருமானுக்காக நாம் சின்ன கைங்கரியமாக இருந்தாலும் பண்ணிகிட்டே இருக்கணும். கைங்கரியம் பண்ணுவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேணும் அப்படிங்கிறது அந்த சின்ன அணில் கூட காட்டி கொடுக்கின்றது. அப்படி இருக்க ராமனெம்பெருமான் இங்கு தனியாக போரிட்டு கொண்டிருக்கின்றார், நான் எப்படி இங்கே உட்காரலாம் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறார், எல்லா சேனைகளையும் கிளப்பி கொண்டு எம்பெருமானுக்கு நான் கைங்கரியம் செய்ய வேணும், வாங்க போகலான்னு சொல்ல அந்த காலக்ஷேப அதிகாரி சுதாரிச்சுன்றார். ஆஹா, இதே மாதிரி சொன்னால் இவர் குலசேகர ஆழ்வார் சும்மா இருக்க மாட்டார் அப்படின்ட்டு, இல்லை இல்லை, ராமனெம்பெருமான் ஜெயித்து விட்டார், அந்த ராட்சசர்களை முடித்து விட்டார் அப்படின்னு சொல்ல, அதற்கப்புறம்தான் அவர் அந்த ஆஸ்வாசம் அடைந்து அமைதியானார் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த காலக்ஷேப அதிகாரி எங்கெல்லாம் ராமருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சொல்லி, எங்கெல்லாம் ராம ஜெயம் ஏற்படுகின்றதோ அதை விவரணமாக சொல்லின்னு இருந்தார். ஒரு நாள் அவரால் இப்போ போக முடியல காலக்ஷேபத்துக்கு. அவர் தன்னுடைய புத்திரனை அனுப்பி வைத்தார். போயிட்டு ராஜாவுக்கு இந்த இடத்துல நான் விட்டுருக்கேன், இதிலிருந்து நீ சொல்லிட்டு வா அப்படின்னு தன்னுடைய புத்திரனை அனுப்புகின்றார் அந்த காலக்ஷேப அதிகாரி. இந்த புத்திரன் வந்தான், காலக்ஷேபம் பண்ண ஆரம்பித்தான். அப்போது சீதையை ராவணன் கொண்டு போன அந்த காட்சி வருகின்றது. சீதை ராவணனால் கொண்டு செல்லப்பட்டாள் அப்படிங்கிறத விவரணமாக அந்த காலக்ஷேபத்தில் கூறுகின்றார். உடனே இவருக்கு மீண்டும் அந்த கதையை கேட்டுருக்கோன்றது இல்லை, ராமாயணத்தை தான் நான் கேட்டுருக்கேன் அப்படின்றது இல்லை. போய் ஆஹா, சீதை பிராட்டியை எடுத்துன்னு போனானா, கிளம்புங்க எல்லாரும்ட்டு கிளம்பிட்டார். எல்லா படைகளையும் எடுத்துட்டு யாரும் தடுக்கவே முடியல அவரால். கடைசியாக ராமனே காட்சி கொடுத்து
ஆசுவாசப்படுத்தி குலசேகர ஆழ்வாரை திருப்பி அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறது சரித்திரமாக நமக்கு காட்டப்பட்டுள்ளது. அதை தான் இந்த வாழி திருநாமத்தில் அனவரதம் இராமகாதை அருளுமவன் வாழியே தினம் தினம் காலக்ஷேபமாக ராமகாதை வழங்கப்பட்டது, கேட்கப்பட்டது. அந்த மந்திரி சபையில் ஒலித்து கொண்டே இருந்தது ராமாயணம். அப்படிப்பட்டவர் வாழியே அப்படின்றது இந்த வரியில் நமக்கு காட்டி கொடுக்கப்படுகின்றது. அடுத்ததா செஞ்சொல் மொழி 105 செப்பினான் வாழியே. அது என்ன 105 பாசுரங்கள். பெருமாள் திருமொழின்னு குலசேகர பெருமான் அருளிய திவ்ய பிரபந்தம் பெருமாள் திருமொழியாக வழங்கப்படுகின்றது. திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த 105 பாசுரங்கள். அந்த 105 பாசுரங்களில் குலசேகர ஆழ்வார் திருவேங்கடம், திருவரங்கம், திருவித்துவக்கோடு, அயோத்தியா, திருக்கண்ணபுரம், திருச்சித்திரகூடம் இப்படி திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்கின்றார். இதில் மிகவும் ரசிக்கக்கூடியது என்னன்னா, ராமனை குழந்தையா, கண்ணனெம்பெருமானை குழந்தையா அவனுடைய சேஷ்டிதங்களை எல்லாம் நாம் பார்த்திருப்போம், நிறைய பாசுரங்களிலும் கேட்கின்றோம். ஆனால் ராமனுடைய அந்த குழந்தை இளம்பிராயத்தை கூறியவர் குலசேகர பெருமாள் மட்டுமே. அழகா அது மட்டும் இல்லை, எப்படி மண்ணுபுகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கைக்கோன் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கன்னி மாமதில் புடைசூழ் கனபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. அந்த தாலேலோ அவனை பாடி தூங்க வச்சவர். மணிவயிறு வாய்த்தவளேன்னு கோசலைக்கு ஏற்றம் கொடுத்தவள் அப்படின்னு ராமாயணத்தின் மீது மிகுந்த பற்று. அது மட்டும் இல்லை, ராமாயணத்தை கடைசியாக 11 பாசுரங்களில் மொத்த ராமாயணத்தையுமே கொடுத்துள்ளார். ராமாயணம் உயிர் காக்கக்கூடியது. எந்தெந்த வாய்ப்புகள்லாம் எங்கெங்கெல்லாம் ராமாயணத்திலேயே காட்டப்படுறது. ராமாயணம் உயிர் காக்கக்கூடியது. எப்போ சீதாய் பிராட்டி அசோகவனத்தில் இருக்கா, அனுமன் அங்கு செல்கின்றான் சீதையை கண்டுபிடிக்கணும்னு. கண்டே பிடிக்க முடியல. 2 நாள் அலைஞ்சு தெரிஞ்சார், எங்கேயுமே இல்லை. என்ன பண்ணுறது? ராமன் எம்பெருமான் என்னை நம்பி கொடுத்துருக்கார், இந்த நேரத்தில் என்னால் முடியலன்னு நான் போய் சொல்ல முடியுமா, இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரே கவலையுடன் இருக்கும்போது அப்போ தான் புரியுறது, இத்தனை நாளாக நான் தேடின்னு இருந்தேன். அதனால தான் எனக்கு சீதை பிராட்டி கிடைக்கல. சீதா மாதா, எம்பெருமானே நீங்கள் தான் எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும், நான் எதுவும் தேடலை அப்படின்னு சொல்ல, அவருக்கு அங்கு அசோகவனம் கண்ணில் பட அங்கு சென்று சிம்சுபா மரத்தில் அமர, அப்போ ராவணன் வந்து சீதை பிராட்டியை துன்புறுத்த நீ ஆசைக்கிணங்க வேணும் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். இதை பார்த்த உடனே சீதா மாதா தன்னுடைய தலைமுடியை வைத்துக்கொண்டே தூக்கிலிட்டு ஆத்மஹத்யா செய்து கொள்ள, தன்னை உயிர் மாய்த்து கொள்ள முயல்கின்றார். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல அனுமானுக்கு. போயிட்டு நான் தான் அனுமன் வந்திருக்கேன் ராமதூதுவன் சொன்னால் நம்ப முடியுமா? சீதையால் நம்ப முடியாது. ராவணன் தான் மாறுவேஷத்தில் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிப்பா. அப்போ என்னதான் கதி இதுக்கு? என்ன பண்ணால் இப்போது சீதையை நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்து சொல்லின் செல்வர் அல்லவா. அதனால் அனுமன் கீழே இறங்கி தசரத சக்கரவர்த்தியிலிருந்து சொல்லி ராமாயண கதையினை சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதுவும் தமிழ் மொழியில். ஏன்னா சம்ஸ்கிருதம் ராவணனுக்கு தெரியும். அதில் சொன்னாலும் ராவணன் தான் மாறுவேதத்தில் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க போகிறான்னு சொல்லி அப்படி அனுமானிக்க கூடாதுன்றதுக்காக தமிழில் ராமாயணத்தை, அதுவும் ராமனை பற்றி சொல்லாமல் தசரதனிலிருந்து ஆரம்பித்து சொல்ல விளைகின்றார் அனுமன். அதன் மூலமாக அங்கு சீதை பிராட்டி அவர் ஆத்மஹத்யா, அதாவது உயிர் மாய்த்து கொள்ளக்கூடியது தடுக்கப்படுகின்றது. ஸோ சீதையினுடைய உயிரையே காத்தது ராமாயணம். அடுத்ததா பரதன், ராமன் எம்பெருமான் திரும்பி வரல 14 வருஷத்தில், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் சிதையை மூட்டி அதில் உயிரை மாய்த்து கொள்ள முயல்கின்றான். அப்போதும் அதே அனுமன் வந்து ராமாயணத்தை பாடி பரதனை ஆசுவாசப்படுத்தி அவனுடைய உயிரினை காத்தார். அது மட்டுமில்லை,
கம்பர் அது ராமாயண நேரத்திலேயே நடந்தது. இந்த 2 தடவை உயிரை காத்து கொடுத்தது. பரதனுடைய உயிரையும் காத்தது, பிராட்டியினுடைய உயிரையும் காத்தது ராமாயணம். மேலும் கம்பர் அவருடைய சரித்திரத்தில் பார்க்கும்போதும் அவர் திருவரங்கத்தில் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்ற வேணும் அப்படின்னு நினைக்க சிதம்பரத்து தீட்சிதர்களிடம் நீர் சென்று அனுமதி பெற்று வாரும் என்று அங்கு சொல்ல, அங்கு சிதம்பரத்திற்கு சென்று அங்கு தீட்சிதர்களிடம் அனுமதிக்காக போராடி 6 மாத காலம் 3000 தீட்சிதர்களிடம் அனுமதி பெற அங்கேயே தங்கியிருக்கின்றார் கம்பர். ஆனால் கிடைக்கவே இல்லை. 3000 பேரை முதல்ல சந்திக்கவே முடியல. கடைசியாக பெருமாள் கிட்ட சொல்லிடுறார், பெருமாளே நீ வேண்டான்னு நினைக்கிற போல் இருக்கு, நீ நாளை பார்க்குறேன் நான், அப்படி நீ வேண்டான்னு நினச்சேன்னா என்னோட ராமாயணத்தை எல்லாத்தையும் நான் 10,000 பாடல்களையும் நெருப்பிலிட்டு கொளுத்தி விட்டு நானும் அந்த நெருப்பிலேயே விழுந்து மடிந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். காத்தால பார்த்தா அவருக்கு கனவு, ஆஹா இதே மாதிரி ஒரு சுடுகாட்டில் ஒரு பணம் எறிகிற மாதிரி ஒரு கனவு வருது. என்னை நீ உயிர் மாய்த்து கொள்ள தான் சொல்லுகின்றாயின்ட்டு நேராக கிளம்பி சுடுகாட்டுக்கு போகிறார். போனால் அங்கே ஒரு ஆச்சரியம், 3000 தீட்சிதர்களும் அங்கே நின்றுட்டுருக்கா. அவளோட ஒருவரோட ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை பாம்பு தீண்டி இறந்து போயிருக்கு. அதை அங்கே சிதையில் தீ மூட்டை அங்கே எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. போனார், பார்த்த உடனே இவருக்கு ஆசை தாங்கலை. எல்லாரையும் கூப்பிட்டு நான் ராமாயணம் பாடுறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னா. அவளுக்கு கோபமாக வந்தது, என்னது ராமாயணம் பாடுறேன், இங்கே எல்லாம் நாங்கள் துக்கத்தில் அழுதுன்ட்ருக்கோம், நீ என்ன ராமாயணம் பாடுறதுனால என்ன என்னோட குழந்தை வந்துட போகிறதா, உயிராகி வந்துட போகிறானா அப்படின்னு கேட்க, ஆம் வருவான்னு கம்பர் சொல்லி எல்லா ராமாயணத்தையும் பாடி அந்த நாகபாசத்தின் எப்படி கருடன் லக்ஷ்மணனையும் ராமனையும் நாகபாசத்திலிருந்து விடுவித்தானோ அந்த பாசுரங்களை சொல்ல சொல்ல அந்த குழந்தை இறந்து கிடந்த பாம்பின் விஷத்தினால் இறந்து கிடந்த அந்த குழந்தை உயிர் பெற்றெழுந்தது. இப்படி பலருடைய உயிரையும் காத்தது ராமாயணம் அப்படின்னு சரித்திரங்களிலேயே உள்ளது. அப்படிப்பட்ட அந்த ராமாயணம் வால்மீகி கொடுத்த 24,000 ஸ்லோகங்களையும் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்ய முடியுமா? முடியாதே. அப்போது என்ன, அதற்குத்தான் பெருமாள் திருமொழியில் 11 பாடல்களாக அழகாக அமைத்து கொடுத்தார் குலசேகர பெருமாள்ன்றதை பார்க்க முடியாது. அந்த 11 பாடல்களும் இந்த 105 அடங்கியுள்ளது. அப்படிப்பட்ட 105 திவ்ய பிரபந்தங்களை கொடுத்த செஞ்சொல் மொழி 105 செப்பினான் வாழியே அப்படின்ற இந்த வரி நமக்கு காட்டுகின்றது. கடைசியாக சேரலர்வோன் செங்கமல திருவடிகள் வாழியேன்னு குலசேகர நம்பெருமானை குலசேகர பெருமானை வாழ்த்து சொல்லி அவர் வாழ வேண்டும், பல ஆண்டுகள் வாழ வேண்டும், நம்முடனே எப்போதும் இருக்க வேண்டும் என்று வாழி திருநாமத்தினை தலை கட்டுகின்றார் பெரியோர். அப்படிப்பட்ட அவருடைய சரித்திரங்கள் அடங்கிய இந்த வாழி திருநாமத்தில் ஒரு சில வரிகளை அனுபவிக்கப்பெற்றோம். குற்றம் குறங்களை மன்னித்தருள பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.